அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பலி செலுத்திடவே பலன் அழைத்திடவே, பலி செலுத்திடவே பலன் அடைந்திடவே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். பாதை காட்டும் மாயனாக இறைவன் அழைக்கிறார். பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கிறார். அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, அன்பின் ஆட்சியே அவரின் மாட்சியே, படைத்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள். இயேசுவின் தாய் மரியாவோடு சீடர்கள் ஒரே மனதோடு வேண்டிக் கொண்டிருந்தார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாக்கு மாறாத தெய்வம் என்பதையும் நேற்றைய தினத்திலே தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி தன் அன்பு செய்த சீடர்களுக்கும் தன்னுடைய அன்பு தாய் அன்னை மரியாள் மீதும் ஆவியினுடைய அபிஷேகத்தை பொழிந்து திருச்சபையினுடைய பிறப்பு தின விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் விரித்து அழைத்து ஆசிரை கொடுத்து அனுப்பி வைத்தார். இவ்வாறு திருச்சபையினுடைய பிறப்பு பெருவிழாவை அதனுடைய அங்கத்தினர்களாகிய நாம் அனைவரும் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தருணத்தில் இன்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுக்கிறார் இன்னொரு விழாவை கொண்டாடி மகிழ. அதுதான் திருச்சபையினுடைய திரு அவையினுடைய தாயாக அன்னை மரியாளை நியமித்து அந்த தாயினுடைய பாதுகாப்பிலே நாம் அனைவரும் வளர வேண்டும் என்பதற்காகவும் அவளுடைய பராமரிப்பிலும் அவருடைய அரவணைப்பிலும் என்றும் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைய இந்த அன்னையாம் திருச்சபை நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறது. திரு அவையின் தாயாகிய அன்னை மரியாளுடைய அந்த பாத சுவடுகளிலே நீங்களும் நானும் நடக்க வேண்டும் என்றால் அன்று கானாவூர் திருமணத்தில் அன்னை மரியாள் சொன்ன வார்த்தையை சற்று நாம் நினைவு கூறுவோம். அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்று. எனவே இயேசு சொல்லுகிற வார்த்தையை ஏற்றுக்கொள்வோம். இயேசுனுடைய பிள்ளைகளாக அன்னை மரியாளுடைய குழந்தைகளாக வாழ இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் பங்கெடுப்போம். திருப்பலி ஒப்பு கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்கள் குற்றங்கள் குறைகள் தடையாக இருப்பின் அவற்றுக்காக மனமருந்தி இறைவனிடம் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாயும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே
ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, இரக்கம் நிறைந்த தந்தையே, உம் ஒரே திருமகன் சிலுவையில் தொங்கிய பொழுது தம் அன்னையாம் கன்னிமரியாவை எங்களுக்கு மண்ணையாக தந்துள்ளார். இவ்வாறு அந்த அன்னையின் அன்பு எங்களுக்கு துணை நிற்பதால் உமது திரு அவை மேன்மேலும் வளம் பெற்று தம் மக்களின் புனிதத்தை கண்டுகளிக்கவும் மக்களின் குடும்பம் அனைத்தையும் தன் அரவணைப்பில் ஈர்த்துக் கொள்ளவும் அருள் புரிவீராக. உமோடும் தூயாவியின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவின் தாய் மரியாவோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 12 முதல் 14 முடியும். இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமுக்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமுக்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயா, பிலிப்பு, தோமா, பர்த்தலமேயு, மத்தேயு, அல்பேயுவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனத்தோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. மகளே, உலகில் உள்ள எல்லா பெண்களையும் விட நீ உன்னத கடவுளின் ஆசி பெற்றவள். விண்ணையும் மண்ணையும் படைத்த கடவுளாகிய ஆண்டவர் போற்றி. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. கடவுளின் ஆற்றலை நினைவு கூறும் மாந்தரின் உள்ளத்திலிருந்து உனது நம்பிக்கை ஒருபோதும் நீங்காது. இதனால் இறைவா, புகழ்பெற கடவுள் உனக்கு அருள்வாராக. பல்லவி. நம் இனத்தாரின் உயர் பெருமை நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவே நம்பிக்கைக்குரிய சாட்சி, இறந்தோருள் முதல் உயிர் பெற்றெழுந்தவர், மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர். அவர் நம்மீது அன்பு கூர்ந்தார். தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும்
இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. சிலுவை அருகில் இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குளோப்பாவின் மனைவியுமான மரியாவும் மகதல மரியாவும் நின்று கொண்டிருந்தனர். இயேசு தம் தாயையும் அருகில் நின்ற தம் அன்பு சீடரையும் கண்டு தம் தாயிடம், அம்மா, இவரே உம் மகன் என்றார். பின்னர் தம் சீடரிடம், இவரே உம் தாய் என்றார். அந்நேரம் முதல் அச்சீடர் அவரை தம் வீட்டில் ஏற்று ஆதரவு அளித்து வந்தார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இவரே உம் மகன், இவரே உம் தாய். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஏறக்குறைய 50 நாட்கள் உயிர்ப்பு பெருவிழாவினுடைய மகிழ்ச்சியிலே நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் மனிதனாக பிறந்து மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்வை தன்னுடைய வாழ்வாக ஏற்று பாவத்தை தவிர அனைத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு நம்முடைய பாவ வாழ்விலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றி மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட ஆதாமுக்கு தந்தை கடவுள் தன்னுடைய உயிர் மூச்சை கொடுத்தாரே, அதே புனிதமான ஆவியை, உயிரை இறைவனிடம் எடுத்துச் செல்லுவதற்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகில் பிறந்து பாடுகளை ஏற்று மறித்து உயிர்த்தெழுந்து தன்னுடைய வாக்குறுதிகளையும் நேற்றைய தினத்தில் நிறைவேற்றி இருக்கிறார். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு, பாடுகளின் பயணம், மரணம், உயிர்ப்பு, ஆவியினுடைய அபிஷேகத்தை பெருமையாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றன. இயேசு விண்ணகம் சென்ற பிறகு இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பணிக்காக தன்னுடைய சீடர்களை அவர் நியமித்திருந்தாலும் அந்த சீடர்களுக்கு இன்னும் பாதுகாப்பும் அன்பும் அரவணைப்பும் வேண்டும் என்றும், அந்த சீடர்களோடு இணைந்து இந்த மண்ணுலக திருச்சபையிலே யாரெல்லாம் இயேசுவை விசுவசித்து ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் அனைவரும் தன் தாயின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது, அம்மா, இதோ உன் மகன் என்று அன்று யோவான் வழியாக உங்களையும் என்னையும் தாரை வார்த்து விட்டு சென்றிருக்கின்றார். அந்த தாயை நமக்கு கொடுத்திருக்கின்றார். எனவே அன்னையாம் திருச்சபை பெந்தகோஸ்து திருவிழாவிற்கு அடுத்த நாள் வருகின்ற திங்கட்கிழமை அன்னை மரியாள் திரு அவையின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடி மகிழ நமக்கு இருகரம் வரித்து அழைப்பு கொடுக்கிறது. ஏன் அன்னையாம் திருச்சபை இந்த அன்னை மரியாளை திரு அவையின் தாய் என்று விழா எடுத்து கொண்டாடவும் அவளுடைய பாதுகாப்பின் அரவணைப்பிலும் நாம் இணைந்து வாழ வேண்டும் என்று அழைப்பு கொடுத்திருக்கிறது என்று நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால், வேதத்தின் ஆரம்ப பகுதியிலிருந்து வேதத்தின் இறுதி பகுதி வரையில் அன்னை மரியாளுடைய உடனிருப்பும் அன்னை மரியாளுடைய பயணமும் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கின்றோம். ஆதாமையும் ஏவாளையும் படைத்த தந்தை கடவுள் தன்னுடைய திட்டத்திற்கு இணங்க அவர்கள் வாழாமல் ஆசைகளுக்கு இணங்கி அவர்கள் மட்டுமல்ல இந்த மண்ணுலகத்தையே பாவ சேற்றுக்கு அழைத்து செல்லுகிற பொழுது தந்தை கடவுள் கொடுத்த வாக்குறுதி, உனக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று. அன்றே அன்னை மரியாளை இந்த மண்ணுலகில் பிறக்கிறதையும் இயேசுவின் தாயாக அவள் இருக்கப் போகிறதையும் தந்தை கடவுள் வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். அந்த அன்னை மரியாளை சுவைக்கின் அன்னாளுக்கு ஒரு குழந்தையாக பிறக்க வைத்து, இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணித்த அந்த அன்னை மரியாள் வெறும் வார்த்தைகளோடு நின்று விடாமல் முதலாக எலிசபெத் அம்மாளுக்கு அந்த மகிழ்ச்சியின் செய்தியை கொடுக்க ஆரம்பிக்கப்பட்ட முதல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளின் மரணம் வரை தொடர்ந்து பயணித்து வந்தாள்.
இதுதான் அவள் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றிய தருணம். இயேசுவுக்கு மட்டும் தாயாக இருந்ததல்ல, மாறாக இயேசுவோடு பயணித்து வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த தாயானவள் தொடர்ந்து பயணித்து தன்னுடைய மகன் விண்ணுலகம் சென்ற பிறகு ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுக்க போகிறார் என்று அறிந்து அவர் செய்ய வேண்டிய கடமைகளை தான் எடுத்து தன்னுடைய சீடர்களை தன்னுடைய பாதுகாப்பின் அரவணைப்பிலே வைத்திருந்து அந்த ஆவின் அபிஷேகம் பெற்ற பிறகு அன்னை மரியாளும் அவர்களோடு இணைந்து திருச்சபைக்கு அவள் உழைத்ததையும் வேதத்திலே வாசிக்க கேட்கின்றோம். இதுதான் இந்த தாயானவள் செய்த மாபெரும் தொண்டு அன்னையாம் திருச்சபைக்கும் உங்களுக்கும் எனக்கும். இந்த அளவிற்கு அன்னை மரியாள் இந்த திருச்சபையின் மீது பாசமும் அன்பும் வைத்து உங்களையும் என்னையும் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறாள் என்றால் தானும் இந்த திருச்சபை அன்பு செய்தாள், தன்னுடைய மகனுடைய வார்த்தையும் நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாள். எனவே அன்னையாம் திருச்சபை அன்னை மரியாளை திரு அவையின் தாய் என்று இன்று விழா எடுத்து கொண்டாட நம் அனைவரையும் அழைப்பு விடுகிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, தந்தை கடவுள் தன்னுடைய மகனுக்கே இந்த மண்ணுலகின் மீட்புக்காக திட்டத்தை வகுத்து வைத்திருக்கிறார் என்றால் அன்னை மரியாளுக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்து இது திருச்சபையின் தாயாக அன்றே உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவோம் என்று அவளுக்கும் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். இது எதை குறிக்கிறது என்றால் இந்த மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் இறைவன் ஒரு திட்டத்தை வகுத்து வைத்திருக்கின்றார். தன் மகனுக்கே ஒரு திட்டத்தை கொடுத்தவரும் அவளுடைய தாய் அன்னை மரியாளுக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்தவரும் உங்களுக்கும் எனக்கும் ஏன் கொடுத்திருக்க மாட்டார் என்று நிச்சயமாக கொடுத்திருப்பார். அந்த திட்டத்தை அன்னை மரியாள் அறிந்து வைத்ததினால்தான் இன்று திரு அவைக்கு தாயாக அவள் காணப்படுகிறாள். நீங்களும் நானும் எப்பொழுது இறைவன் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அறிந்து கொள்வோம், அறிந்து கொண்டு அதை எப்பொழுது நாம் நிறைவேற்றப் போகிறோம், அதை நிறைவேற்ற போகின்றது வர இருக்கின்ற தலைமுறைகள் உங்களையும் என்னையும் ஆண்டவர் முன்னிலையிலே நிறுத்தி இதோ என்னுடைய மூதாதையர்கள் எங்களுக்கு கொடுத்த வழியிலே நாங்களும் கடந்து வருகிறோம் என்று உங்களையும் என்னையும் உயர்த்தி வைத்து அழகு பார்க்க போகிறார்கள். பிரியமான சகோதர சகோதரிகளே, எனவே இறைவன் நமக்கென்று வகுத்து வைத்திருக்கிற திட்டத்தை உணர்ந்து கொள்வோம். அதை உணர்ந்து கொள்வதற்காக திருப்பலியிலே மன்றாடுவோம். அப்பொழுதுதான் நாம் இறைவனுடைய பிள்ளைகளாகவும் தாயினுடைய பிள்ளைகளாக வாழ்கின்ற வரத்தை இறைவன் நம்ம கொடுப்பார் நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். உழைக்கும் கரங்கள் படைக்கும் பலங்கள் அப்பமாய் கொண்டு வந்தோ, சிந்திடும் கண்ணீர் சிதறிடும் செந்நீர் கிண்ணத்தில் தருகின்றோ. ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், மாற்றிடுவீர் எம்மை மாற்றிடுவீர். ஏற்றிடுவீர் தந்தாய் ஏற்றிடுவீர், வாழ்வின் உணவாய் மாற்றிடுவீர். கோதுமை மணிகள் நொறுங்கும் மனங்கள் மகிழ வேண்டுமே, பகிர்ந்து வாழும் புதிய உலகம் படைக்க வேண்டுமே. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தம நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையின்றி பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை ஏற்று மீட்பளிக்கும் அருளடையாளமாக மாற்றி அருளும். அதனாற்றலாலும் திரு அவையின் அன்னையம் கன்னி மரியாவின் அன்பாலும் நாங்கள் பற்றி எறிந்து மீட்பு பணியில் இன்னும் மிகுந்த ஆர்வத்துடன் அவரோடு ஒன்றிணைந்து உழைக்க தகுதி பெறுவோமாக. ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஆண்டவர்களுடன் இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பிய நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் புனித கன்னி மரியாவை கொண்டாடும் இந்நன்னாளில் உம் பெருமைகளை போற்றி புகழ்ந்தேத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவரும் வார்த்தையானவரை கலங்கமில்லா தம் இதயத்தில் ஏற்று கன்னியாக இருந்து அவரை கருத்தாங்கி படைத்தவரையே பெற்றெடுத்து திரு அவையின் தொடக்கத்தை பேணி வளர்த்தார். மரியா சிலுவை அடியில் நின்று இறை அன்பின் திருவுளத்தை ஏற்று கிறிஸ்துவின் இறப்பால் விண்ணக வாழ்வுக்கு உரிமை பெற்ற மனிதர் அனைவரையும் தம் சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டார். நீர் வாக்களித்த ஆவியாரை திருத்துதர் எதிர்பார்த்திருந்த பொழுது அவர் சீடர்களின் வேண்டுதல்களோடு தம் வேண்டுதல்களையும் இணைத்து மன்றாடும் திரு அவைக்கு எடுத்துக்காட்டாக விளங்கினார். அவர் விண்ணக ஆட்சிக்கு உயர்த்த பெற்ற பின் ஆண்டவரின் நாள் மாட்சியுடன் வரும் அளவும் பயணமாகும் திரு அவையோடு தாயன்பால் உடனிருந்து தாயகம் செல்லும் வழியில் அதனை கனிவோடு காத்து வருகின்றார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுடில் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகுக்கு பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர் மச்சாடும் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பங்கின் பாதுகாவலான புனித சின்னப்பர், புனித பிரான்சிஸ் செவேரியார், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமுருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து செல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தளிவர நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியல்லும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திரு ரத்தமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா, உதயமாய் மனதினில் ஒளியை ஏற்றவா. வாழ்விலே வலிமையாகவா, வசந்தமாய் என்னில் வாழவா. இதயமே இதயமே என்னில் எழுந்து வா. எங்கும் எனதுள்ளம் நீயாக வேண்டும், தாங்கும் உனது கரம் என்னை காக்க வேண்டும். நன்மை வடிவாக நாதானி வேண்டும், நாளும் பொது வாழ்வு நான் காண வேண்டும். துயரம் தெரியும் என்னை எங்கு சொல்கின்ற போது, துணையாக மருந்தாக நீ என்னை வர வேண்டும். இதயமே இதயமே என்னில் எழுந்து வா. இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது தம் அன்பு செய்த சீடரிடம், இவரை உம் தாய் என்றார். நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, மீட்புக்கும் வாழ்வுக்கும் பிணையாகிய திருவுணவை உண்டு நாங்கள் உம்மை இறந்து கேட்கின்றோம். உமது திரு அவை கன்னித்தாயின் உதவிகளை பெற்றுக் கொள்வதாக இவ்வாறு திரு அவை நற்செய்தி பறைசாற்றலாம். எல்லா மக்களிடக்கும் கற்பிக்கவும்
உலகெல்லாம் ஆவியாரின் வழிபால் நிரப்பப்படவும் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா